ஏங்க, சயின்ஸ் படிச்சவங்களுக்கு மத்திய அரசு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நேரடியா இன்டர்வியூ போய் வேலை வாங்கிக்கலான்ற வாய்ப்பு வந்திருக்குன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாம போயிருக்கும் இந்த பெரிய சான்ஸ் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜி IITM ரெக்ரூட்மெண்ட் 2026. இந்த நோட்டிஃபிகேஷன்ல ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்னு மொத்தம் 9 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இது வாக்-இன் இன்டர்வியூ, அதாவது பெரிய எழுத்துத் தேர்வு இல்லாம நேர்காணல் மூலமாவே தேர்வு செய்ய வாய்ப்பிருக்கு. அதனால் சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி சான்ஸ். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவர்களும் அப்ளை பண்ணலாம். என்ஜினியரிங் டிப்ளமா படிச்சவர்களும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலும் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வாய்ப்பிருக்கு. வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயசு வரை அனுமதி இருக்கு. அரசு விதிப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கிடைக்கும். இன்டர்வியூ டேட்ஸ் மிகவும் முக்கியம். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு மார்ச் 12ஆம் தேதி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மார்ச் 16ஆம் தேதி, சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு மார்ச் 17ஆம் தேதி. காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லனா என்ட்ரி கிடையாது. அதனால் பிளானிங் சரியா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் சீக்ரெட் சொல்லட்டா? இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன்டர்வியூல பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் மற்றும் பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் நீங்க படிச்ச கோர் சப்ஜெக்ட் பேசிக்ஸை ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிட்டு போனா நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். மேலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் என்ன, இன்டர்வியூக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், கேண்டிடேட்ஸ் பொதுவா செய்யும் தவறுகள் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இப்படி நிறைய முக்கியமான தகவல்கள் ஃபுல் வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த தேர்வு பற்றிய முழு விவரங்களும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே கீழே உள்ள லிங்க்ல முழு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி முழு வீடியோ பாருங்க.